இன்று திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது சம்பந்தமான கண்டெம்ட் பெட்டிஷன் இன்று காலை 10:30 மணிக்கு மாண்புமிகு நீதியரசர் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்பு பட்டியலிடப்பட்டிருந்தது. ஃபார் ரிப்போர்ட்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் என்பதற்காக நேற்று பிறப்பித்த உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளதா அல்லது என்ன நிலவரம் என்பதை அறிந்து கொள்வதற்காக ஃபார் ரிப்போர்ட்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் என்று பட்டியலிடப்பட்டிருந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் ஒரு மெமோ இன்னைக்கு ஃபைல் பண்ணாங்க. அந்த மெமோவில் நாங்கள் எல்பிஏனுடைய ஆர்டர், அதாவது இந்த விளக்க மனுதாரரே ஏற்றலாம் அப்படின்ற உத்தரவும் சிஎஸ்எஃப் ப்ரொடெக்ஷன் தரலான்ற உத்தரவுக்கு மேலே அவங்க லெட்டர்ஸ் பேட்டன்ட் அப்பீல் நேற்று தாக்கல் செஞ்சுருந்தாங்க. அந்த வழக்கை விசாரித்த மாண்புமிகு நீதியரசர் திரு டாக்டர் ஜி ஜெயச்சந்திரன் அவர்களும் திரு கே ராமகிருஷ்ணன் அவர்களும் அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணாங்க. நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய உத்தரவை உறுதிப்படுத்தினாங்க. அந்த உத்தரவுக்கு மேலே அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறதாகவும் அதனுடைய டைரி நம்பரை குறிப்பிட்டு ஒரு மெமோ தாக்கல் செய்தாங்க. அங்கே சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்கனால இந்த வழக்கை ஒத்தி வைக்கணும் அப்படின்னு. அதே சமயத்தில் அவருடைய ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட இறுதி உத்தரவு, அந்த டபிள்யூபியில் போட்ட இறுதி உத்தரவுக்கு மேலே நாங்கள் ரிட் அப்பீல் தாக்கல் பண்ணியிருக்கோம். அந்த 2 ரிட் அப்பீலும் இன்னைக்கு விசாரணைக்கு வருது. அதனால் இந்த வழக்கை கொஞ்சம் ஒத்தி வைக்கணுன்ற மாதிரி அவங்க கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வழக்கை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்தி வைத்துள்ளார். இது அந்த கண்டெம்ட்ல நடந்தது. அதுக்கப்புறம் அவங்க தாக்கல் செய்த இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் அந்த அருள்மிகு சுப்பிரமணிய சாமி டெம்பிள் அவர்களும் மாவட்ட ஆட்சியர் மதுரையும் தாக்கல் செய்திருந்த வழக்கு ரெண்டுமே இன்று முதல் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்திருந்தது. அப்போது அந்த வழக்கை விசாரிக்கும் பொழுது எல்லார் தரப்பு மாண்புமிகு நீதிபதிகள் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஏற்கனவே ஆஜராகி தங்களுடைய வாதங்களை முன் வச்சிருக்கக்கூடியவங்க மட்டும் மேல்முறையீடு வேற யாரும் தாக்கல் செய்ய விரும்பினால் உடனடியாக தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று அவங்க சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் வழக்கு விசாரணையை வெள்ளிக்கிழமைக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. அந்த வெள்ளிக்கிழமைக்குள்ள யார் யார் ஏற்கனவே தரப்பினர்களோ அவங்க யார் யார் அந்த வழக்கை அப்பீல் தாக்கல் செய்ய விருப்பப்படுறாங்களோ எல்லாத்தையும் ஒன்றா ஃபைல் பண்ணிடுங்க. ரெஜிஸ்ட்ரிக்கும் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி எந்த ஒரு வழக்கு ஃபைல் பண்ணாலும் உடனடியாக அதை நம்பர் பண்ணி இந்த ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் தாக்கல் பண்ண அப்பீல்லையும் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தாக்கல் பண்ண அப்பீலோடய சேர்த்து பட்டியலிட சொல்லியிருக்காங்க. ஸோ தட் ஒரே மாதிரியான விசாரணை ஒரே தடவையில் எல்லாரும் பட்டி கட்டு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுக்க முடியும்னு அவங்க விரும்புகிறாங்க. அதை சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி சமூக ஊடகங்களில் அதிகமாக கருத்துக்கள் பதிவிட வேணாம் அப்படின்ற மாதிரி அட்வொகேட் ஜெனரல் திரு பி.எஸ். ராமன் அவர்கள் தெரிவித்தாங்க. அதை பொறுத்த மட்டும் நீதிபதியில் நாங்கள் எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டுட்டு தான் இருக்கோம். எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறோம். ஒரு சில விஷயங்களில் எங்களுடைய பொறுமைக்கும் எல்கை உண்டு. நாங்கள் அதுக்கு என்னன்றதை நாங்கள் பார்க்குறோன்ற மாதிரி அவங்க தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்றது சமூக ஊடகங்களில் நம்ம தீர்ப்புகளை விமர்சிக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் தீர்ப்பு வழங்கக்கூடிய நீதிபதிகளையோ நீதிமன்றத்தையோ நம்ம விமர்சனம் செய்யக்கூடாது. இது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அதை தெளிவுபடுத்தி இருக்கு. நம்ம எல்லாருக்குமே ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. கோர்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. மெக்னானிமிட்டி ஆஃப் த கோர்ட் அண்ட் தி ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் ஆர் தி ஜட்ஜஸ் ஷுட் பி ஹோல்ட். அதை மட்டும் நம்ம உறுதிப்படுத்திக்கிறோம். இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து.